அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரத்தில் சொன்னார்னு தெரியலீங்க. திமுக உடன்பிறப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, முன்னணி அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செயற்குழு கூட்டம் நடத்தி, இந்த ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லுங்கள், வீடு வீடாக சொல்லுங்கள், தெரு தெருவாக போய் சொல்லுங்கள், இது ஒரு பொற்கால ஆட்சி, அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்த மாதிரியான ஒரு பொற்கால ஆட்சி என்று தவறாமல் சொல்லுங்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. எங்க சொல்லுங்க, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு ட்ரெயின் பண்ணி அமைச்சாரோ அன்னையிலேருந்து பிடிச்சிச்சிங்க இந்த அரசுக்கு தலைவலி. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த ஒரு வாரமாக ஒரு பிரச்சனை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவர்களுடைய விவகாரம் இது மிகப்பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரியுது. முதல் 2 நாட்கள் ஊடகங்களால இந்த விஷயத்தை எப்படியாச்சும் வந்து பெருசா செய்தி ஆக்காம, விவாத பொருள் ஆக்காம டைவர்ட் ஆகி கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படியாக செய்வதற்கான சில முயற்சிகள் நடந்ததாக வெளிப்படையாகவே எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட எதிர்பார்த்தவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காம இந்த விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறுது. வேறு வழி இல்லாமல் ஊடகங்கள் அதை வந்து செய்தியாக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்க. இதை அடுத்து இன்னும் 2 நாள்ல இந்த விஷயம் நீர்த்து போயிடாதா, 3 நாள்ல டைவர்ட் ஆயிராதா, அல்லது 4வது நாள்ல டைவர்ட் ஆயிராதா அப்படின்னு எதிர்பார்க்க இல்லை, அப்படியாக ஆக போவதில்லை. இதற்கான ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை, உண்மையிலேயே இந்த நபர் மட்டும்தான் குற்றவாளியா அல்லது அவனுக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா, இதுக்கு பின்னாடி வந்து அதிகாரம் இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும் வரை இந்த விஷயத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் இல்லைங்க, மக்கள் வந்து இது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா பண்றது பூரா எதிர்கட்சிகள், உடனே மக்கள்னு சொல்றே அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் ஒரு உணவகத்துல சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். உணவகத்துல சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு 2 டேபிள் தள்ளி ஒரு 4 பேர் எல்லாருமே வந்து ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே என்னை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உட்காந்தாங்க. முன்னாடி உட்காந்து, தம்பி நீங்க தானே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, நீங்க யூடியூப்லாம் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சார், நான் தான் சார் அது அப்படின்ற மாதிரி பேசினா, நல்லா பேசியிருந்தீங்க தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்ததாக அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த பெற்றோர்கள் வயசுல இருக்கக்கூடியவங்க, தம்பி அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சா, அவன் உண்மையிலேயே என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன், அவனுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா, அவன் ஏதோ போன்ல யார்ட்டையோ பேசினான்னு சொல்றாங்களே, அவன் யாரு, ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னாங்க. இல்ல சார், அது விசாரணை நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி எனக்கு தகவல் தெரியாதுன்னு போது, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதா, இவங்களாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உட்காந்துக்கிட்டுங்க, கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த 4 பெரியவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுல அவ்வளோ பயம், அவ்வளோ கோபம். ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அது அப்பட்டமாக வெளிப்படுது. அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி அவங்க வந்து திட்டுறதாகட்டும், அந்த குற்றவாளியை அல்லது அந்த குற்றவாளிக்கு துணை போகிறவர்களை, அந்த குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்கிறவங்களை அப்படியாக திட்டி கொண்டும் பேசிக்கொண்டும் அவங்க போன காட்சியை நான் கண்ணால் பார்க்க முடிஞ்சு. அப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன், இது வெறும் கட்சிகள் அரசியல் செய்கிற விஷயம் இல்லை, இதை தாண்டி ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பிரச்சனையாக இது மாறிடுச்சுன்னு சொல்லி. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது டைவர்ட் ஆயிரும்னு எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆகலை இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு எதிர்கட்சியுமே இதுல வந்து நான் யாரையுமே கேலி கிண்டல் அல்லது வந்து குறை சொல்றது அப்படின்றதுக்குள்ள போகவே விரும்பலைங்க. அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி செஞ்சாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. உண்மையிலேயே அந்த 15 நிமிஷம் பிரஸ் மீட்ல ஒரு 8-9 நிமிஷம் வரைக்கும் அவ்வளவு தரமா பேசியிருந்தாரு. உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதங்களை முன் வச்சுட்டு கடைசி 5 நிமிஷத்துல அவரு வேற மாதிரி சொதப்பிட்டாரு. அது வந்து சாட்டையால என்னை நானே அடிச்சுப்பேன், அது மூலமா இது வந்து கவன ஈர்ப்பு வரும், மக்கள் பேசு பொருளாகும்னு அவர் சொன்னதெல்லாம் சரி. ஆனாலுமே கூட அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஒரு அதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா போயிருச்சோ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருந்துச்சுங்க. இந்த பக்கம் அதிமுக வழக்கமா அவங்க மேல நமக்கு பல விமர்சனங்கள் வந்து அமைதியா இருக்காங்கன்ற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த விஷயத்துல பெரிய அளவுல பண்ணாங்க. முக்கியமா நீதிமன்றத்துக்கு அவங்க கொண்டு போனது வந்து மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. நீதிமன்றம் வச்சு இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு தெரியும், செம அடி அடிச்சு விட்டாங்க நீதிமன்றம் திராவிட மாடல் அரசை நோக்கி. பல கேள்விகள் அந்த எஃப்ஐஆர் விஷயத்திலிருந்து எல்லாத்திலுமே கேட்டு விட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க பண்ண ஆர்ப்பாட்டமாகட்டும், அதுக்கப்புறம் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல அவங்க போஸ்டர்களை ஒட்டி, முக்கியமான மால்கள்லாம் வந்து அந்த பதாகைகளை ஏந்தி பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க. அந்த விஷயத்துல அதிமுகவை பாராட்டணும். இதே போல தாவேக்க வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு. அது போக ஆளுநரை சந்திச்சு போயிட்டு நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த நாள் அவர் அந்த செய்தியை வந்து அப்படியே அணைய விடாம பாத்துக்கிட்டாரு. இந்த நிலையில இன்னைக்கு 31ஆம் தேதி காலையில 10 மணி அளவில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறதாக இருந்துச்சு. அதுக்கு அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த சூழல்ல இன்னைக்கு திடீர்னு காவல்துறை தரப்புல இருந்து இல்லைங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்க முடியாது,
ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி எத்தனையோ பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குது. அதுக்கெல்லாம் வந்து மறுக்கப்படாத அனுமதி ஏன் இந்த பிரச்சனைக்காக மறுக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்குது. இதை பற்றி மக்கள் சொல்லக்கூடிய கருத்து, அல்லது வந்து அரசியலை உற்று நோக்குபவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இப்ப சீமான் அவர்கள் மேடை ஏறி பேசுறாரு அப்படின்னா வழக்கமாகவே அவர் வந்து மிகவும் காட்டமாக மக்களுடைய மனசாட்சியிலிருந்து மக்களுடைய கோபத்தை இன்னும் உசுப்பி விடக்கூடிய வகையில் அவர் வந்து பேசக்கூடியவராக இருப்பாரு. அப்போ ஏற்கனவே மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, ஆளும் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ள பல விடை தெரியாத கேள்விகள் இருக்குது. இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் போயிட்டு மேடையில் மிக கடுமையாக ஒரு பேச்சு அவர் பேசும்போது அவர் வந்து இன்னும் அனல் கக்கக்கூடிய வகையில் வந்து அவருடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அடுத்து அவருக்கு ஒரு பிரஸ் மீட்டும் கொடுப்பாரு. அப்போ இன்னும் பெரிய அளவில் இது பூதாகரமாகும், இன்னும் எளிய மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும், இன்னும் கிராமங்கள் தோறும் இந்த விஷயம் பேசு பொருள் ஆக்கப்பட்டுரும், அப்ப வந்து இது இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு அஞ்சுகிறது, ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார், அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆனா காவல்துறை தரப்புல இந்த அனுமதி மறுப்புக்கு அவங்க சொல்ற காரணம் சற்று வேடிக்கையான காரணமா தான் இருக்கு. சற்று இல்லை, ரொம்பவே வேடிக்கையான காரணமா தான் இருக்குது. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் வந்துடும், அதாவது இவ்வளோ பேர் வருவாங்க, 5000 பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நினைச்சோம்னா அங்கே 10,000 பேருக்கு மேலே கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால நாங்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம், அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, இப்போ காலையிலேயே வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த இடத்துல கூடுறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் கூடியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு இயல்பா ஒரு கேள்வி வருதுல்ல, இவங்க தான் இந்த ஊடகங்கள் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலி, நாம் தமிழர் கட்சி வேரோட காலி, அங்கே ஒரு 100 பேர் காணாமல் போயிட்டாங்க, இங்கே ஒரு 1000 பேர் போயிட்டாங்க, கூடாரமே காலி அப்படிங்கிறாங்க. அப்போ காலியான கூடாரத்தில் இருக்கக்கூடிய கட்சின்னு நீங்கள் சொல்றது உண்மையா, அல்லது வந்து சீமான் அவர்கள் வந்தாருன்னா எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் கூடிரும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க பொதுமக்கள் எல்லாம் அவ்வளவு ஆதரவா ஒண்ணு திரண்டுருவாங்க அப்படின்னு நீங்க சொல்ற காரணம் உண்மையா? அப்ப எதுக்குங்க நீங்க கூடாரமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கு வந்து பயங்கரமா கூட்டம் கூடிரும்னு சொல்லி நீங்க எதுக்குங்க மறுப்பு சொல்றீங்கன்ற ஒரு இயல்பான கேள்வி வருது இல்ல? அப்ப இத்தனை நாளா கூடாரங்காலின்னு சொன்னதெல்லாம் உருட்டு, சும்மா மொத்தமா அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்ல? இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு காரணம் அவங்க சொல்றது பாருங்க, இன்னைக்கு வந்து டிசம்பர் 31 நாளைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் வந்து அங்கங்க பயங்கரமா கூட்டம் கூடும் சென்னை முழுக்க. அப்படின்னும் போது காவல்துறைக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும், இன்னும் பல இடங்களில் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். அப்படின்னும் போது இந்த இடத்துக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஃபோர்ஸை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணமும் அவங்க சொல்லியிருக்காங்க. நியூ இயர் அப்படின்ற ஒரு காரணம். இது நடக்க போகிறது காலையில் 10 மணி அவங்க அறிவிச்சது. இந்நேரம் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்திருக்க வேண்டியது ஒரு 11 மணி வாக்கில் ஆரம்பித்து 1 மணி 2 மணிக்கு முடிஞ்சிருக்க வேண்டியது. இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறது மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்து அது அப்படியே களை கட்டும். அப்படின்னும் போது 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் முடிய போகிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நைட்டு நடக்க போகிற புத்தாண்டு கொண்டாட்டங்களை காரணம் சொல்லி மறுக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு வேடிக்கையான காரணம் அப்படின்னு சொல்லியும் எல்லாருமே கேட்குறாங்க. இதை தொடர்ந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ண முயற்சி பண்ணாலும் பண்ண விட்டுருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. உடனடியாக கைது, மண்டபத்தில் அடைப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் தடையை மீறி அப்படின்னு ஒன்று வரும்போது. அந்த நேரத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் ஒன்று வரலாம். அது என்ன மாதிரியான இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இப்படியாக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் பிரச்சனையாக மாறி நிற்கிது. இதுல பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு நபர் தானா, ஒரு மாணவி தானா, இல்லை இது ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி வந்து இதுக்கு பின்னாடி வந்து பெரிய குற்ற சம்பவம் நடந்திருக்குதா, அதே போல குற்றவாளி ஒரு நபர் தானா, அல்லது வந்து இவர்களுக்கு பின்னாடி வந்து நிறைய லிங்க் இருக்குதா அப்படின்ற மாதிரியான இந்த கேள்விகள், இதை சுற்றி எழக்கூடிய விவாதங்கள். இதுல வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த நபர், அந்த கைது செய்யப்பட்ட நபர் அப்பட்டமான திமுக காரரு, அப்பட்டமான திமுக உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளாகட்டும் சமூக ஊடகங்களாகட்டும் அடுக்கடுக்காக புகைப்படங்களும் காணொலிகளும் நேத்து கூட ஒன்று வந்திருக்கு. திமுகவுடைய பவள விழாவில் கலந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. இவரு பக்கா ஊப்பி அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்று மக்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து பாமக அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய தகப்பனார் ராமதாஸ் அவர்களுக்கும் நடுவில் மேடையில் ஏற்பட்ட அந்த மோதல், அந்த உரசல், இந்த விஷயத்தினால இது எப்படியாச்சும் டைவெர்ட் ஆயிடாதா, இதை பற்றி 2 நாளைக்கு 3 நாளைக்கு விவாதம் பண்ணி அப்படியே மாற்றி கொண்டு போயிடலாமான்ற மாதிரியும் எதிர்பார்ப்புகள், முயற்சிகள் நடந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கூட மக்கள் வந்து புறந்தள்ளி விட்டு இல்லை, இந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து யாருடைய முயற்சி வெல்லும், இந்த விஷயம் இப்படியே அமைங்கிரும்னு எதிர்பார்க்கிறவங்களுடைய முயற்சி வெல்லுமா, அல்லது இதற்கான விடை தெரிய வேண்டும்,
இதுக்கான உண்மையான குற்றவாளிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க தண்டிக்கப்படணும், அவங்களுடைய அடையாளம் வெளியே வரணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.